நீங்கள் ஒரு காலேஜ் ஃப்ரெஷராக இவ்வளோ நாள் அப்பா அம்மா கூட போயிட்டு சென்னை சில்க் சரவணா ஸ்டோர் இந்த மாதிரி நான் ஆஃப்லைனில் மட்டும்தான் வாங்கியிருக்கேன், ஆன்லைனில் இதுக்கு முன்னாடி ஷாப் பண்ணதில்லை. ஸோ எனக்கு எந்த வெப்சைட்ஸில் பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி சேஃபாக வந்துட்டு கரெக்டான ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுன்னு தெரியல ஆன்லைனில் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காகவே தான் இப்போவே சேவ் பண்ணிச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஆல்வேஸ் லுக் ஃபார் ரிவ்யூஸ். அந்த நீங்கள் வாங்குற வெப்சைட்லேயே கீழே வந்துட்டு ரியல் டைம் பீப்புளோட இமேஜஸ் அதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. வாங்கினவங்களோட ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு அந்த ப்ராடக்ட் வாங்கலாமா வேணாமா, இதுக்கு முன்னாடி யாரும் வாங்கியிருக்காங்களான்னு செக் பண்ணிட்டு வாங்குங்க. ரொம்பவே முக்கியமான விஷயம், நிறைய பேர் மிஸ் பண்ணுற விஷயம் என்னன்னா ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் பார்க்காமே வாங்கிடுறது. பார்க்குறதுக்கு ஜார்ஜெட் ட்ரெஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லி வாங்கிடுவோம், ஆனால் அது பாலிஸ்டராக இருக்கும். பார்க்க டெனிம் மாதிரி இருக்குது, டெனிம் ஸ்கர்ட்டுன்னு நினைக்கிறேன்னு சொல்லி வாங்குவோம், ஆனால் அது ஆக்சுவலி காட்டனில் இருக்கும். ஸோ நீங்கள் ப்ராடக்ட்ஸ் கார்ட்டில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஆட் பண்ணுங்கள். நேராக போனாலே சைஸ் பார்த்து வாங்க தெரியாதுக்கா, நான்லாம் எப்படி ஆன்லைனில் வாங்குறது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, ஃபிட்டிங் இஷ்யூஸ் தான் மோஸ்ட்லி கேர்ள்ஸ்க்கு வரும் ஆன்லைனில் வாங்குறப்போ. ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய சில இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, சைஸ் சார்ட்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ப்ளீஸ் கோ ஹெட் அண்ட் see that சைஸ் சார்ட், பிகாஸ் ஒரு பிராண்ட்லேயுமே டிஃப்ரெண்ட் சைஸ் சார்ட் இருக்கும். நான் எம் தான், மீடியம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் 36 பஸ் சைஸாக இருப்பீங்க, பட் அந்த பிராண்டில் 38 வந்து உங்களோட பஸ் சைஸாக அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பிராண்டுக்கும் சைஸ் சார்ட்டுன்றது மாறிட்டே இருக்கும். இப்போ டோக்கியோ டாக்கீஸ்னு ஒரு பிராண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமேசானில் ஒரு ப்ரைஸில் இருக்கும், அஜியோவில் ஒரு ப்ரைஸில் இருக்கும், மிந்த்ராவில் ஒரு ப்ரைஸில் இருக்கும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெப்சைட்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு ஆத்தென்டிக்காக ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்களா, அது ஆத்தென்டிக்கான ப்ராடக்ட்ஸ் தானான்னு செக் பண்ணிக்கோங்க. இன்னுமே நிறையா ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது, அது எல்லாத்தையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், என்னென்ன வெப்சைட்ஸ்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணான்னு. ஃபர்தராக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.